Hi friends, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்திசாலி பெண்களுக்கான ஒரு மணி சேவிங்ஸ் ஐடியா தான். கண்டிப்பாக பெண்கள் அப்படின்னாலே புத்திசாலி தான், சரியா? யாருக்குமே தாழ்ந்தவங்க கிடையாது. அதை இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக ஆக்கணும் அப்படின்னா நான் இந்த புது வருஷத்துலேருந்தே கொஞ்சம் சேவிங்ஸ் ஐடியா மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு முன்னே நீங்கள் பணம் ரொம்ப சேமிக்கலை, கையில் பணம் நிறைய வந்தாலும் வேஸ்ட்டாக செலவு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோ பாருங்கள். நான் சொல்லக்கூடிய அந்த குட்டி குட்டி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட குட்டி குட்டி லைக்கை மறக்காமல் போடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமளும் மற்றவங்களே மாதிரி புத்திசாலியாக இருக்கணும், பண விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், சிக்கனமாக பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சா விஷயம் எதை கைவிடணும்னா, நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதை நிறுத்திக்கிடுங்க. எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஒரு பொருளை பார்த்துட்டு ஆஹா இது நம்ம ஊரில் இருக்கிற பொருளை விட விலை கம்மியாக இருக்க அப்படின்னு நமக்கே நம்ம மனசு சொல்லும். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம எல்லா கடையும் ஏதோ அலசி ஆராய்ஞ்சு பார்த்த மாதிரி நம்ம அந்த ஆன்லைனில் பார்த்தா மட்டும்தான் நமக்கு அழகாக தெரியும், விலை கம்மியாக தெரியும். அந்த மாதிரி நம்ம மூளையை செட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஃபஸ்ட் டைம் இந்த ஒன்றே ஆர்டர் பண்ணி பார்க்கலாம், ஒரு 150 ரூபா தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போட்டுருவோம். போட்டால் நம்ம நல்ல நேரத்துக்கு அந்த பொருளும் ஒரு நல்ல பொருளாக வந்துட்டுன்னு வைங்களாம், டக்குன்னு ஒரு மாதத்தில் ஒரு 5 பொருளாவது ஆர்டர் போட்டுருவோம். இது இப்படி போடுறவங்க யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அப்போ நம்ம தடவை ஆர்டர் போடுறதுக்கு யோசிக்கிறோம், ஆனால் போட்டு முடித்ததோடு அதுக்கு நம்ம அடிக்ட் ஆயிரும். ஆனால் புத்திசாலியாக இருக்கணும், பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயம் என்னது? தேவையில்லாத பொருளுங்க ஆன்லைனில் இன்றைக்கி நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க. இப்போ கிச்சனுக்கு ஒரு டப்பா வேணும், அதை வாங்கி வச்சாச்சு. அந்த டப்பாவில் ஏதாவது பொருள் போட்டு வச்சு நம்ம பயன்படுத்தினா நமக்கு ஓகே தான். இல்லை வாங்கி ஏதோ ஒரு பூஜை போடுறதுக்காக சும்மா கிச்சனில் ஒரு ஓரத்தில் வாங்கி வைக்கிறதுக்காக எதுக்கு நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணணும்? எப்பப்போ எது தேவை இருக்கோ அதை அப்பப்போ கடையில் போய் வாங்கலாமே தவிர ஆன்லைனில் முன்னக்கூட்டியே தேவையில்லாமல் வாங்காதீங்க. அந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நிறுத்திக்கிடுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு அவன் எதுக்கு கண்டுபிடிச்சானே தெரியாது. அதோட உண்மையான பெயர் என்னது? ஒரு கடனாளர் அட்டை, சரியா? அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய பொருள் வாங்கிக்கோங்க, அது வாங்கிக்கோன்னு கிரெடிட் கார்டு இருக்கவங்களுக்கு அடிக்கடி இந்த ஃபோன் கால்லாம் வரும். நம்ம உடனே அவங்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் ஆர்டர் பண்ணிடுறது, பீரோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் எடுத்துருவோம். இப்போ கிரெடிட் கார்டில் நமக்கு கடன் வந்துடுச்சு. இந்த கடனை நம்ம கரெக்டான நேரத்தில் மாதம் அந்த பணத்தை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த பணத்தை நம்ம சரியான நேரத்தில் கட்டாமல் விட்டுட்டோம்னா அந்த வட்டி கூட்டு வட்டி ஆயிரும், கடன் தலைக்கு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட பேங்கில், அது எந்த பேங்காக வேணாலும் இருக்கலாம், ப்ரைவேட் பேங்கில் எப்படின்னு தெரியாது, ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் பேங்கில் எப்படியும் எல்லாருக்குமே ஈடு இருக்கும். அப்போ அந்த ஈட்டுக்கு ஒரு நாள் நம்ம வட்டி கட்ட போகிற அன்றைக்கி நம்மளோட பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசி கிரெடிட் கார்டை எனக்கு அதில் ஒரு லோன் இருக்குது, அந்த லோனை எனக்கு பர்சனல் லோனாக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றி தருவாங்க. அப்படி அதை பர்சனல் லோனாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க லாபம் என்னது? வட்டி குறையும். நார்மலாக கிரெடிட் கார்டில் நம்ம கட்டுற வட்டியை விட பேங்கில் போய் நம்ம அந்த கிரெடிட் கார்டை இணைச்சி பர்சனல் லோனாக மாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வட்டி குறையும். அப்போ நமக்கு அதில் கொஞ்சம் கடன் குறைஞ்ச மாதிரி இருக்குமா, அந்த காசை மிச்சம் பிடிக்கலாமா? இப்படி தான் யோசிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச இடமே நம்மளோட கிச்சன் தான். ஏன்னா அங்கே தான் நமக்கு ஒயாமல் பொருள் தீர்ந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். மாதம் 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் நம்ம கிச்சனுக்கு ஒரே செலவு வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எதுக்கு? 3 நேரமும் நம்மளோட வயிறை ஃபில் பண்ணுறதுக்கு அங்கே தான் பொருள் எல்லாம் வாங்கி வச்சு அங்கே தான் சமைக்கிறோம். அப்போ அந்த பொருளை எப்படி சிக்கனமாக வாங்கலாம்? நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எந்த மாதிரி மளிகை பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு. அதில் ஒரு சின்ன ஐடியா தான் என்னென்னா, மளிகை பொருள் வாங்கும்போது ஒரு 2 மாதத்துக்கு தேவையான பொருளை மொத்தமாக வாங்கிடணும். நம்ம ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு பெரிய மொத்த விற்பனை கடையிலையோ போய் 2 மாதத்துக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு நம்ம வெளியில் வரும்போது நம்மளோட பில்லை பார்த்திங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் தான் இருக்கும். அதில் ஒரு சில பேர் நான் ரொம்ப சிக்கனமாக குடும்பம் நடத்தியேன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? தினமும் கடைக்கு போவாங்க. தினமும் ஒரு 100 ரூபா 150 ரூபா கையில் எடுத்துகிட்டு போனால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்? தினமும் ரொம்ப ரூபா போட வேணாம், தினமும் ஒரு சில பேர் இப்படி தான் இருக்காங்க.
தினமும் ஒரு 150 ரூபானா 30 நாளைக்கு எவ்வளோ ரூபா வரும்? 4500 வருமா? ஆனால் அதே கூட ஒரு 500 போட்டால் 5000 ரூபாய்க்கு 60 நாள் 70 நாளைக்கு தேவையான பொருளை மொத்தமாக வாங்கிட்டு வரலாம். இது வரைக்கும் இந்த அனுபவம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து மொத்தமாக வாங்கும்போது அந்த கடையிலேருந்து நமக்கு ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டு மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கொடுக்காங்க. இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணால் நமக்கு ஒரு 500 நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம்? 3000 ரூபாய்க்கு ஒருத்தாக தான் பொருள் வாங்கியிருப்போம். நம்மளோட அக்கௌண்ட்டை காலியாக விடக்கூடாது அப்படின்னு நம்மளோட அக்கௌண்ட்டில் ஒரு 500 ஏறிடுது. அப்போ நமக்கு ஒரு 500 லாபம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கடைகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பொருள் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க தினமும் வீட்டுக்கு அரிசி வாங்குவாங்க. கடை அரிசி தான் வாங்குவாங்க. ஆனால் தினமும் 1 கிலோ வாங்கிட்டு வருவாங்க. அதே மொத்தமாக நம்ம ஒரு 25 கிலோ பை வாங்கினோம் அப்படின்னா அந்த பையில் நமக்கு 26 கிலோ அரிசி இருக்கும். நம்ம வந்து தினமும் வாங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு 100 அரிசி வாங்கினோம் அப்படின்னா மாதம் அதுக்கே ஒரு எப்படியோ 2500 கூட ஆகும். அதே 26 கிலோ பையை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதம் கூட போகுமா இல்லையா? நமக்கு அப்படி மாத கடைசியில் தீர்ந்துட்டுனாலும் நம்ம என்ன பண்ணணும்? சிக்கனமாக இருக்கிறதுக்காக இந்த ரேஷன் அரிசி வாங்கி ஒரு 10 நாள் பொங்கலாம். புத்திசாலி பெண்களுக்கு வந்து நான் இந்த ஐடியா சொல்லித்தரேன். சரியா? தினமும் அரிசி வாங்கணும். லூஸில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதிகமாக ரூபாகும். அதே மாதிரி 5 கிலோ பை அரிசி வாங்கும்போது நமக்கு நிறைய ரூபாகும். 26 கிலோ பை நம்ம மொத்தமாக வாங்கும்போது டேக்ஸோட விலை வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் 5 கிலோ பை வாங்கும்போது அதுக்கு வந்து சார்ஜ் வந்து நிறையா உண்டு. இது வந்து என்னோடய அனுபவம். உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியாது. ஆனால் இனி அரிசி வாங்கும்போது மொத்தமாகவே வாங்கிருங்க. அதுக்கப்புறம் நிறைய வீடுகளில் இந்த சிட்டிலலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய செலவு என்னென்னா கரண்ட் பில்லு. அந்த கரண்ட் பில் வந்து எதுக்காக இவ்வளோ வருதுன்னா அவங்க வீட்டிலலாம் பகல் டைம்லையும் ஏசி போடுறீங்க. ஏசி இருந்தால் பகலில் போடாதீங்க. கதவு ஜன்னல் எல்லாமே திறந்து வச்சாலே நம்ம வீடு வந்து கூலிங்காக இருக்கும். முக்கியமாக கேஸ் அடுப்பு இருந்து நீங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா? அது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் யூஸ் பண்ணும்போது நிறைய கரண்ட் போய்கிட்டே தான் இருக்கும். கேஸ் இருக்கும்போது எதுக்கு அடுத்த அடுப்பு? கேஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட செலவு சிலிண்டருக்கான செலவாக மட்டும் இருக்கட்டும். இண்டக்ஷன் ஸ்டவ்வை தேவையில்லாமல் இது பண்ணி அதுக்கு ஒரு கரண்ட் பில்லை எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த செலவெல்லாம் நம்ம பண்ணுற தப்பு. நம்ம என்னென்ன தப்பு முதல்ல பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நோட் எழுதுங்க. நம்ம பண்ணுற தப்பையும் எழுதுங்க. நம்ம பண்ணக்கூடிய அனாவசிய செலவையும் எழுதிட்டோம் அப்படின்னாலே நமக்கே தெரிஞ்சிடும் இவ்வளோ தேவையில்லாத செலவு நம்ம பண்ணுறோமா அப்படின்னு. எதையுமே ஒரு நோட்டில் எழுதாமல் நம்ம சும்மா மனக்கணக்கு போட்டு பார்த்தா நம்ம பண்ணுற தப்பு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம உழைக்கலாமா இல்லை குட்டியாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் கடன் அதிகமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே வீட்டில் சிக்கனமாக தான் போயிட்டுருக்கோம். ஆனாலும் கடன் அடைக்க முடியலை அப்படிங்கும்போது புருஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வேலைகள் பார்க்கலாமான்னு யோசிக்கலாம். இல்லை புருஷன் மட்டும் உழைக்கிறாரே நம்மளும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலாமான்னு நம்ம யோசிக்கலாம். இல்லை வீட்டில் இருந்தே பிள்ளைங்களை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு சாரீ பிஸ்னஸோ நைட்டி சுடிதார் விற்கிறதோ. இப்போ தான் எல்லாருமே ஆன்லைனில் தான் ட்ரெண்டிங்கே ஃபுல்லாக சாரீ பிஸ்னஸ் தான். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை அதில் காட்டலாமா? இல்லை கேக்லாம் செய்ய தெரியும் அப்படின்னா அதை வந்து செஞ்சு யாருக்காவது கொடுக்கலாம். ஆன்லைனில் வந்து அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்மளோட வருமானத்தை உயர்த்தலாமா அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கும். திறமை இல்லாமல் கடவுள் யாரையுமே படைக்க மாட்டாங்க. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிச்ச தொழிலை பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும்போது அதை டக்குன்னு இடையில கைவிட மாட்டோம். அதில் ஒரு குட்டியாக ஒரு லாபம் கிடைச்சாலும் அந்த லாபத்தை எடுத்து வீட்டு செலவை பார்க்கலாம். புருஷன் கொண்டு வரதை அப்படியே நம்ம வந்து சேவிங்ஸாக மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புருஷன் வந்து மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் போடுது அப்படின்னா அந்த சம்பள பணத்தில் எப்போவுமே ரூபாயை எடுத்து அந்த கடன்காரனுக்கு கொடுக்கணும், இந்த வட்டிக்காரனுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு, அது வந்து கம்மியான வருமானம் இருக்கவங்க ஒரு 2000 ரூபாய் எடுத்து இது ஒரு சேமிப்பாக இருக்கட்டும்னு ஒரு உண்டியலில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 40,000 50,000 வரவங்க அதுலேருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்து ஒரு சீட்டு கட்டுங்க. ஒரு ஏழை சீட்டு கட்டலாம். இல்லை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணலாம். நம்மளோட
புருஷனோட வருமானத்திலேருந்து எடுக்கக்கூடிய பைசா வந்து எப்படி இருக்கணும், ஒரு சேமிப்பாக இருக்கட்டும். நம்மளோட முதல் செலவு ஒரு சேமிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு ரூபாயை எடுக்கும்போது அந்த ரூபாய் உண்மையாகவே நல்லதை நோக்கி வரும். முதல்ல நம்ம கடன்காரனுக்கு கொடுக்கணும், வட்டிக்காரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே செலவாக்கிக்கிட்டே போகும்போது நமக்கு எவ்வளோ ரூபாய் வந்தாலும் அது நம்ம கையில் நிற்காது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவ்வளோ வருஷம் நீங்கள் இதை வந்து பண்ணலை அப்படின்னா இனியாவது பண்ணுங்கள். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வருமானம் நம்ம வீட்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த ரூபாயை வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் ஒரு எல்ஐசி மாதிரி ஏதாச்சும் ஒரு வாழ்நாள் காப்பீடு மாதிரி ஒன்று போடுங்க. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டுங்க. அப்படி உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கெட்ட மனசுலன்னா பேங்க்கில் ஆர்டி உண்டு, அங்கே போய் கட்டுங்க. ஏதோ ஒன்று நம்ம லைஃபுக்கு. ஏன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்குறாங்களான்னு தெரியாது. 50 வயசுக்கு பிறகு யாராலேயும் ஒரு ஹெல்த்தியாக வேலை செய்ய முடியாது. அப்போ நம்ம கொஞ்சமாவது கடன் இல்லாமல் உட்கார்ந்து திங்கணும் அப்படின்னா இப்போ வயசு 25 இருக்கும்போதே இப்போவே இருந்து ஏதாச்சும் ஒரு பெரிய இன்சூரன்ஸ் வந்து நம்மளை சுற்றி பாதுகாப்பாக இருக்கட்டும்னு கண்டிப்பாக போட்டு வைங்க. அதை போட்டு வைக்கும்போது பிள்ளைங்க கிட்ட சொல்லாதீங்க. சரியா? உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியமாகவே இருக்கட்டும். கடைசி பாயிண்ட்டாக நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா, கடைக்கு போயிட்டு மீதி சில்லற காசு வந்து அப்படின்னா பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்காதீங்க. அதை ஒரு கடுகு டப்பாவில் போட்டு பணத்தை சேமிங்க. சில்லற காசு தானே அப்படின்னு சீப்பாக மட்டும் எடை போடாதீங்க. நம்ம வந்து அதை சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சிறுதுளியே இங்கே பெருவெள்ளமாய் மாறும். கண்டிப்பாக எல்லாருமே பணத்தை சேமிங்க. நல்ல மூட வாழுங்க. கடன் இல்லாமல் வாழுங்க. பாய்.